நிசான் டெக்டான் 1 லிட்டர் வேரியண்ட் இது. பிக்கப் நல்லாவே இருக்குங்க. எனக்கு இது மேக்னெட் இன்ஜினான்ற மாதிரியே டவுட்டாக இருக்குது. டார்க் இன்க்ரீஸ் பண்ணதுனால தெரியாது, அந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஹலோ பீப்பிள், குட் மார்னிங். இவனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? ஜாப்பனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு பிறந்த ஜாப்பனீஸ் பையன்னு சொல்லலாமா? ஏன்னா இவன் வந்து ஃபுல்லாக அவனோட ஹார்ட் என்ஜின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் என்ஜின், அதாவது ரெனோவோட என்ஜின். மேனுஃபேக்சர் ஆகி வெளியே வர்றது பார்த்திங்கன்னா நிசான்லேருந்து. நிசான் டெக்டான் ஓட்ட போகிறோம். நம்ம சேனலோட ஹைலைட் என்னன்னா POV டிரைவ் தான். ஸோ வண்டியை போயிட்டு நான் இப்போ ஓட்டி பார்க்க போகிறேன். வண்டி ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் டிரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு என்ஜின் பற்றி எப்படி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது என்னோட ரா ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பேர் விஷால் அமரேந்திரன். இந்த நீங்கள் பார்க்குறது வைப் வித் விஷால். கைஸ், வேலூர் ஜூப்ளியன்ட் நிசான் வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு வெல்லூர் நிசான் ஜூப்ளியன்ட். அப்புறம் பெருமாள் ப்ரோ இங்கே வந்து அவர் சேல்ஸ் பர்சன். ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். வந்த உடனே சொல்கிறேன் அப்படின்னாரு. வண்டி வந்த உடனே டெக்ஸ்ட் பண்ணிட்டாரு, வாங்க வந்து பாருங்கள் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தாச்சு. வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நிசான் டெக்டான் பார்ப்போமா? நிசான் டெக்டான் 1 லிட்டர் வேரியண்ட் இது. ஸோ டாப் எண்டு 1 லிட்டர் டாப் எண்டோட டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். LED ஸ்ட்ரிப் தான், ஃபுல்லாகவே LED லைட்ஸு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டட் லைட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. டெக்டான்ன்ற பிராண்டும் பெருசாக போல்டாக கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டு அப்படின்றதுனால 225 55 R18 வீல்ஸு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா T116 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டார்க்கு 160 டார்க்கு, விச் மீன்ஸ் இது வந்து 1 லிட்டர் வேரியண்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி. இது வந்து ஹிமாலயனை குறிக்கிற மாதிரி, நம்ம ஹிமாலயன் ரேஞ்சை குறிக்கிற மாதிரி. ஸோ வந்து SUV அப்படின்றத காட்டுறாங்க இந்த மாதிரி ஈஸ்டர் எக் வச்சு. ஸோ இட் ஹேஸ் 360 டிகிரி பார்க்கிங் வியூ கேமரா. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ரெக்கோ சென்சார் இல்லை பாருங்கள், ஏன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ட வந்தாலே அதே அன்லாக் ஆகிக்கும், அப்படியே ஓப்பன் பண்ணி போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து டெடிக்கேட்டடான ஓப்பனிங் கிடையாது. இங்கே நம்ம இப்படி அழுத்தினாலே ஓப்பன் ஆகிடும். சைடில் வந்து இங்கே பாருங்கள் நிசான் அட்டென்ஷன் டீட்டெயில். ஸோ சைட்லேயும் அந்த மாதிரி நிசான்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பேக்கு. ஸோ கைண்ட் ஆஃப் டஸ்டர் தான், ஆனால் டஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டி சேஞ்சஸ். டஸ்டரில் வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்கொயராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான். ஸோ குட்டி குட்டி ஃபினிஷு. டிசைனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். டஸ்டரும் டெக்டானும் பார்த்தீங்கன்னா சேம் கார்ஸ் தான். ஆனால் நிசான் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க. அது என்னென்னா டிசைன் ட்விக்ஸ் சின்னதாக பண்ணுவாங்க. குட்டி குட்டி டிசைன் ட்விக்ஸ் இருக்கும், அது வந்து நல்லாயிருக்கும். ஆல்சோ டஸ்டரில் இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து மேக்னைட் வாங்கினேன், டர்போ CVT. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா பேஸ் கார் தான் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கார்லேயே பார்த்தீங்கன்னா தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ரெக்கோ சென்சார் 2 பக்கம் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும், மாடர்ன் ஃபீச்சர்ஸ். ஆல்சோ தே ஆர் குட் இன் டிசைனிங் த கார். டஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து அவன் எப்படி இருப்பான்னா ஒரு ரக்கட் பாய் மாதிரி இருப்பான், ஊர் சுற்றுற ரக்கட் பாய் மாதிரி இருப்பான். நிசான் டெக்டான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரக்கட் பாய் தான், ஆனால் ப்ரொஃபஷனலான ரக்கட் பாய் மாதிரி இருப்பான். அந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படி இருக்கும். ஆஃபீஸ் கோயர் மாதிரி இருப்பான். லைக் நல்லா ப்ராப்பராக ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு ஜிம் போயிட்டு உடம்பும் மெயின்டைன் பண்ணி ஊர் சுற்றுறாள் தான். ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே ஆர் வெரி கிளவர் இன் டிசைனிங் த கார்ஸ். எனக்கு நிசானோட ஜென்ரலாகவே டிசைன் லாங்குவேஜ் பிடிக்கும். ஸோ உள்ளே போய் உட்காந்து பார்ப்போம். உள்ள கதவு திறந்த உடனே பளீர்னு அடிக்குது பர்பிள் கலர். ஸோ சட்டில் தான் இருக்குது, பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ டோரில் பார்த்தீங்கன்னா பர்பிள் ஷேட்ஸு. இந்த இடத்துல நல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியல். இது குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் தான். டஸ்ட்டில் இருக்கிற மாதிரி சேம் பட்டன்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா வீடியோஸில் ஆக்சுவலி தெரியல, நேரில் பார்த்தா நல்லாவே அந்த வித்தியாசம் தெரியுது. ஃபுல்லாக ஒரு மாதிரி கோல்டன் ஃபினிஷ், அதாவது அங்கங்கே கோல்டன் ஃபினிஷ் டச்சு. அப்புறம் ஃபுல்லாக அந்த பர்பிள் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குங்க. பர்பிள் டார்க் பர்பிள் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. அவங்களாம் டீசெண்டாக இருக்குது. ஸ்போர்ட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கு தான் இருக்குது வண்டி இப்படி உட்காந்து பார்த்தோம்னா. ஸோ வீல் பார்த்தீங்கன்னா மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் அ ரவுண்ட் வீல். அண்டு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து சில கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி காட்டுது இங்கே பாருங்கள். ஓ, வண்டி ஆன் பண்ணியாச்சு. ஏசி ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ ஏசி ஆஃப் பண்ணியாச்சு. இன்ஜினோட க்ரண்ட்டு கேளுங்களேன். உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பானட் விசிபிலிட்டி அப்படி இருக்குது. 2 பக்கமும் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு கமாண்டிங் பொசிஷன் தான் இருக்குது. அண்ட் வண்டி ஆன் பண்ணோன்னே சத்தம் கேட்குதா, கேபின் நாய்ஸு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் இன்டெகிரேட்டட் ஸ்க்ரீன், டேரெக்டாக கூகுள் மேப்ஸை நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். அது ஒரு செம்ம ஃபீச்சரு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அதுக்கப்புறம் நிறைய மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் தேவையான இதெல்லாம் பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமு, கன்சம்ஷனு, மியூசிக் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோலோட இது இங்கே இருக்குது. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ், டச் பட்டன்ஸும் இருக்குது. ஸோ அப்புறம் க்ளீன் ஏர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பியூரிஃபயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேனுவலில் 1 லிட்டர் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா மேனுவல் மட்டும் தான், டிசிடி கிடையாது. அண்ட் டிசிடியில் மட்டும் தான் டெக்னா ப்ளஸ் இருக்கும். ஸோ இது வந்து டெக்னா. ஸோ டெக்னாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீரியர் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்னா ப்ளஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மேனுவல்ன்றதுலாம் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி சின்னது தான். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் இந்த இடத்துல வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ பார்க்கிங் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பூட் ஓப்பனர். இப்போ நான் ஓப்பன் பண்ண முடியாது, நான் அப்புறம் காட்டுறேன். ஸோ ஆட்டோ ஆன் ஆஃப். இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு. இங்கே ஏடாஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கெலாம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுடலாம் ஒரே பட்டனில். அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மேக்னெட்டோட சின்னதாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இது வந்து இடத்த பிடிச்சிக்கிச்சு, சின்னதுதான். அண்ட் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா எல்லாத்துக்குமே 1 டச் விண்டோ. ஸோ அது ஒரு செம ஃபீச்சர். பின்னாடி உட்காந்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 2 டோர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹேண்டில் வந்து இந்த இடத்துல மறைச்சிருக்காங்க. அண்ட் இப்படி பின்னாடி உட்காந்தோம்னா இட் ஹேஸ் அ குட் ஸ்பேஸ். அதாவது நான் 5'8", எனக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லி. ஸ்பேஸ் அதிகமாக கம்மியாக நீங்களே சொல்லுங்கள். பட் நடுவில் ஒரு பெரிய பம்ப் இருக்குது. அது இந்த இடத்துல ஏசி வென்ட்ஸு, ரெண்டுமே டைப் சி. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ், ஃபோன் ஹோல்டர் 2 இருக்குது. இது ஃபிக்ஸ்டு சீட் தான். ரிக்ளைன் பண்ண முடியாத இடத்துல பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. அண்ட் சன் ரூஃப், இந்த இடத்துல லைட்டு டச் பண்ணாலே ஒர்க் ஆகும். இட் இஸ் நாட் லைக் அ பட்டன், டச் பண்ணாலே ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஃபார் ஆல் பேசஞ்சர்ஸ், எல்லாம் செமையாக இருக்குது. அதாவது தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ், ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸு. டாப் எண்டுன்றதுனால ரெண்டுமே வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்டு. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ பேக்லேருந்து பாருங்கள், இதுதான் வியூ, டேஷ்போர்ட், கேபின் வியூ. அப்படியே வேர்த்து தள்ளிச்சு, பட் பரவாயில்ல. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் டிரைவ் நவ். ஃபஸ்ட் இந்த 1 லிட்டர் ஓட்டுவோம், அதுக்கப்புறம் 1.3 லிட்டர் அது ஓட்டுவோம். லெட்ஸ் கோ. இது பார்த்தீங்கன்னா டெக்டவுனோட பேஸ் வேரியண்ட். விசியா கிடையாது, அசென்ட்டாக நினைக்கிறேன். அண்ட் இட் கம்ஸ் வித் நார்மல் rim wheels. So this is how it will look in base variant. நம்ம பின்னாடி we have 2 other cars also. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இது டாப் எண்ட் தான், பட் 1.3 இன்ஜின். அண்ட் இதோட ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம்னா அந்த ரெட் லைன், 1.3 இன்ஜினுக்கு மட்டும் அந்த ரெட் லைன் மாதிரி வரும். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக ஃபீல் ஆகுது. அண்ட் மற்றபடி மற்ற டிசைன் எல்லாமே ஒன்று தான். அந்த டாப் எண்ட் கூட கம்பேர் பண்ணால், 1 லிட்டரோட டாப் எண்ட் கூட கம்பேர் பண்ணால் உள்ளே போனோம் அப்படின்னா தேர் இஸ் டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்கள், இன்னும் ப்ரீமியமாக இருக்குது இது. ஏன்னா இந்த ஃபினிஷ் நல்லாயிருக்கு. டிசிடி அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் கீ பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமன், டாப் எண்ட் எல்லாத்துக்குமே காமன் நிசானில். அண்ட் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த போர்ஷன் மட்டும் மாறும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதை ட்ரைவ் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் இதை ட்ரைவ் பண்ணுவோம். டிஃப்ரென்ஸ் உடனே தெரியும். அதாவது நான் சீட்டை வந்து ரொம்ப லோவஸ்ட் செட்டிங்ஸில் வச்சுருக்குங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பானெட் அவ்வளோ நல்லா விசிபிளாக தெரியுது. புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. கீ இட் ஹேஸ் லாக் பட்டன், அன்லாக் பட்டன். ஸோ லாக் பட்டன், அன்லாக் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா it will open up all the windows plus sunroof. அதே ஹோல்ட் பண்ணோம், அப்படியே லாக்கை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். பூட் அன்லாக் பண்ணலாம். ஸோ பூட்டு பாருங்கள், நல்லா பெரிய பூட்டு. ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணலாமா, அதே லாக் பண்ணால் அதே க்ளோஸ் ஆகிடும். நைஸ். பாருங்க, ஸ்கூப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ரியல், நாட் அ ஃபேக் ஸ்கூப். போயிட்டு வீலை கூல் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கும் 1.3க்கும் அந்த ரெட் லைன் தான் வித்தியாசம். மற்றபடி ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். அண்ட் கார் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது பார்க்க. கைஸ், we are going to drive Nissan Tecton bro. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வேரியண்ட்டு. ஸோ 1 லிட்டர் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு கிடையாது, ஒன்லி மேனுவல்.
இது ஹேண்ட் பிரேக் வந்து ஆட்டோ ஓகே 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 லெட்ஸ் கோ. ஸோ உள்ளே உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பானட் விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. டிரைவிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கமாண்டிங்காக இருக்குது. அண்டு இதில் வந்து இது இருக்குல்ல ப்ரோ, வென்டிலேட்டட் சீட் இந்த பக்கம் இருக்கா? ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, ஆன் ஆயிடுச்சு. காற்று அடிக்குது, பட் கவர் இருக்கிறதுனால வண்டி ஸ்மூத்தாக இருக்குங்க. அந்த இன்ஜினோட கிரண்ட் தெரியுது, கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா மேக்னைட்டில் இருக்கிற சேம் என்ஜின் தான் இதில் இருக்குது. அதே 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் என்ஜின். பட் ஒரு வித்தியாசம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டார்க் பம்ப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 160 Nm தான், இதில் வந்து 166 Nm. ஸோ அந்த பிக்கப்புன்றது வந்து இதில் நல்லாவே தெரியுது வித்தியாசம். அந்த ஸ்லக்கிஷாக போகிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலே கிடையாது. ஸோ ஹைவேல ஒரு அழுத்தி பார்ப்போம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10,15,000 நினைக்கிறேன். ஸோ பேஸ் வேரியண்ட்டு. இதோட டாப் வேரியண்ட்டு பார்த்திங்கன்னா 15 lakhs எக்ஸ் ஷோரூம். கொஞ்ச நேரம் ட்ரைவ் பண்ணுறதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து அந்த ஏடாஸோட ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து இந்த லேன் கீப் அசிஸ்ட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணுது. இங்கே பாருங்கள், அதுவே சரி பண்ணுது பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோல் அடாப்டிவ் தானே அப்புறம் அது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மேக்னைட்டில் வந்து 5 ஸ்பீட் கியர் இருக்கும், இதில் வந்து 6 ஸ்பீடு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் நான் செட் பண்ணுறேன். டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரூசிவாக தாங்க இருக்குது. லைக் இது வந்து இந்த லேன் டிபார்ச்சர் கண்ட்ரோல் வந்து வண்டி இழுத்து பிடிக்குது என்ன. ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுது. இங்கே பாருங்கள், எதுவுமே பண்ணல, அதுவே லேனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் வெல். இப்போ நான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே போய் எதுவுமே தேடிட்டு இருக்க தேவையில்ல. இங்கே ஒரு பட்டன், இதை ஆஃப் பண்ணிட்டா போதும். நீங்கள் வந்து அதோட இன்ட்ரூஷன் இல்லாமல் ஜாலியாக ஓட்டலாம். நம்ம வந்து ஒரு புஷ் பண்ணி பார்ப்போம். பிக்கப் நல்லாவே இருக்குங்க. சீரியஸ்லி அந்த மேக்னெட்டுக்கு இதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. அது கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சேம் என்ஜின் அப்படின்றதுனால நம்ம திருப்பி மேக்னெட்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் இதை நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட். ஃபீல்ஸ் ஸோ என்ன சொல்கிறது, ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் இருக்குது. ஓகே, அதெல்லாமே ஆடாஸில் வந்துடுறதுனால அதை ஒன் ஆஃப் தி ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் தான். வைப்பர் யூஸ் பண்ணி பார்ப்போம். அந்த டார்க் நல்லா இருக்குங்க. நீங்கள் நிறைய கியர் சேஞ்ச் பண்ணணுன்ற அந்த நீடே இல்லை. 5th கியரில் தான் இருக்கேன். பிக்கப் எப்படி எடுத்துட்டு பார்த்தீங்களா? இவன் கண்ட்ரோல் பண்ணுறான், இன்னும் ஆஃப் ஆகல. அவன் இவனே தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். அப்பா, அந்த டர்போ சவுண்ட் கேட்குது பாருங்க.
உஸ்ஸுன்னு. கேமராவில் கேப்சர் பண்ணுதான்னு தெரில, எனக்கு சூப்பராக அந்த உஸ்ஸுன்னு ஒரு சத்தம், அந்த டர்போ சவுண்ட் சூப்பராக கேட்குது. நல்லா புஷ் பண்ணா கியர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த புல் செமையாக இருக்குது. ஸோ நான் மேக்னெட் ரிவ்யூ போடும்போது அந்த பிராண்டு நிசானுன்ற பிராண்டு வந்து இருக்காது மார்க்கெட்டில், ஒரு கார் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க அது இதுன்னு சொல்லி நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க பாருங்கள், நெக்ஸ்ட்டு அந்த 1 இயரில் 2 வண்டி லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த 7 சீட்டர், நெக்ஸ்ட் இதுலேயே 7 சீட்டர் வரும். இதுலேயே 7 சீட்டரும் வரப்போகுது நெக்ஸ்ட் இயரில். ஸோ மார்க்கெட் விட்டு போகிற பிராண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ கார்ஸை லான்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ தே ஆர் சீரியஸ் அபவுட் இந்தியன் மார்க்கெட். எனக்கு என்னென்னா, நிசான் வந்து குளோபலி வெல் நோன் மார்க்கெட்டு பிராண்டு, ஆனால் இந்தியன்ஸ்க்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது நிசானோட பிராண்டு. சன்னியில் இருந்துச்சு. சன்னியில் ஒரிஜினல் நிசான் இன்ஜின். சன்னியும் நல்ல ஹிட்டான கார் தான். அது நடுவில் கொஞ்சம் மார்க்கெட் விட்டு கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டாங்க. இல்லை, எக்ஸ்போர்ட் போயிட்டு தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. எக்ஸ்போர்ட் எல்லோ போர்டு மட்டும் போயிட்டு. சன்னி சொல்கிறீங்களா? ஓகே. இந்த பிராண்டை பற்றி அவேர்னஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன்ஸ்க்கு பிராண்டை பற்றி தெரியல. ட்ரைவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குங்க. இன்னும் T260 280 வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இது மேக்னெட் இன்ஜினான்ற மாதிரியே டவுட்டாக இருக்குது. டார்க் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஃபீல் தெரியாது. அந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. இன்ஜின் நாய்ஸும் கம்மியாக இருக்குது. கரெக்டு. கேபின் நாய்ஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலி. 65 கண்ட்ரீஸ்க்கு சப்ளை. ஓகே. நிசான் டெக்டானா? ஓகே. குளோபலைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது குளோபல் லான்ச் தான் ஆக்சுவலாக. டார்க் அடி இழுத்துட்டு போகுது வண்டி. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து நல்ல டார்க்கான இன்ஜின் தான். ஆல்சோ மைலேஜும் கொடுக்குற இன்ஜின் தான். பட் மைலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்து பொறுமையாக ஓட்டணும். பெடலில் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் அந்த பெடலை அழுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் மைலேஜ். இல்லை உங்களுக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது இருக்குது. ஆல்சோ இப்போ வந்து E20 பெட்ரோல்னால இன்னும் மைலேஜ்லாம் கொஞ்சம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சு ஓவரால் எல்லா கார்லேயுமே. ஆனால் இது ஹைவேல கன்ஃபார்மாக ஒரு 15 எடுக்கலாம்ல நம்ம. டீசெண்டாக ஓட்டினா. ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் ட்ரெயினில் வந்து டஸ்டரில் வந்து ஹைப்ரிட் வரப்போகுது. ஹைப்ரிட்டு ஆனால் டெக்டானிக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிசானுக்கு ஹைப்ரிட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்று தான். பட் ஐ எம் eagerly வெயிட்டிங் ஃபார் த 7 சீட்டர் வெர்ஷன். அதுவும் 7 சீட்டர் கம்பேர்டு வித் 7 சீட்டர் கம்பேர்டு வித் ஹைப்ரிட்னா இன்னும் ஹைப்ரிட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. 1.8. 1.8 ஆமாம்.
இது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நிசானுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், பட் தெரியல. மேபி அதை 1.8ல தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஹைப்ரிட் தான், ஹைப்ரிட் இன்ஜின் தான். ஓகே. அது ஒரு நல்ல பையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7 சீட்டரும் கிடைக்குது, டீசல் லெவல் மைலேஜும் கிடைக்கும். இவி லெவல் என்ன சொல்கிறது, அந்த டார்க்கும் கிடைக்கும். ஹைப்ரிட் வந்து பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ நின்று ஒரு எப்படி டார்க் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். Let's push it. பா, இந்த செகண்ட் கியரில் அந்த புஷ் பயங்கரமாக இருக்கு. இந்த புஷ் இருக்காது. ஆமாம். சேம் என்ஜினு, வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ தெரியுது. ஒன்லி டார்க். டார்க்லேயே அந்த கொஞ்சம் பம்பு பெரிய வித்தியாசம் காட்டுது பாருங்கள். ஜஸ்ட்டு 4th கியரில் தான் இருக்குது, எனக்கு கியரே தேவைப்படல, அதுவாக ஏறி போயிட்டுருக்கு. பாடி ரோல்லாம் எதுவுமே இல்லை, செமையாக இருக்குது, பிளான்டடாக இருக்குது வண்டி. சஸ்பென்ஷனுமே இன்னும் நல்லா. ஆமாம், சஸ்பென்ஷன் வந்து ப்ளஷ்ஷாக தான் இருக்குது ஆக்சுவலி. அந்த எக்ஸ்ட்ரா அந்த தம்முன்னு அடிக்கிற அந்த ஃபீல் இல்லை. ஃபுல்லாக டார்க்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 130 கிட்ட போகும்போது அந்த புஷ் கம்மியாகுது கொஞ்சம், ஏன்னா எல்லாமே வந்து இருக்கிற மொத்த பவர் கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ 100 பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம் நம்பரே காணும். 6th கியரு 90, தெரிஞ்சு ஒரு 2.5 2ல் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். 2.5. இந்த ஸ்பீட்லாம் ஒன்றுமே இல்லை, வண்டி அப்படியே மிதந்துட்டு போகுது. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடினாலுமே அந்த ஃபாஸ்ட்டாக வண்டி ஓடுதுன்ற அந்த ஃபீலே இல்லை, அப்படியே பிளான்டடாக இருக்குது. கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது, ஆனால் பிளான்டடாகவும் இருக்குது. அந்த ஸ்டிஃப்னஸும் தெரியல, சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. அந்த சூப்பராக அப்படியே எல்லாத்தையும் சோக் பண்ணிட்டு வந்துடுச்சு அந்த பம்ப்ஸ்லாம். சென்ட்ரா ஓட்டின்னு போயிடுங்க.
நல்லா இருக்கு ஓட்ட, அந்த இன்ஜின் சவுண்டு, அந்த உஸ்ஸுனோடு அதில் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க 1.3ல. இதுலேயே அந்த டர்போ சவுண்ட் கேட்குது. இல்லை அதில் இன்னும் நல்லா கேட்கும். நல்லாவே இருக்கும். ஷிஃப்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாம். பிரச்சனை எதுவும் ஃபேஸ் பண்ணல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாச்சியாக இருக்கு லைட்டாக. நிசான் டெக்டானோட ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அதோட ரகட் லுக், உண்மையிலே வண்டி நேர்ல பார்க்க அந்த ரோட் பிரசன்ஸ் சூப்பரா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ஜின்ஸ். அதோட 1 லிட்டர் 1.3 லிட்டர் என்ஜின், இதுல 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் என்ஜின். இது வந்து ஜாயின்ட்லி டெவலப்ட் பை நிசான், ரெனோ, அப்புறம் மிட்சுபிஷி. இது வந்து ஆல்ரெடி இந்தியன் மார்க்கெட்ல 2-3 கார்ல, மேக்னைட்ல, நிசான் மற்ற நிசான் கார்ஸ்லாம் வந்து அந்த வண்டி தான் இருக்கு. இது வந்து டெக்டானுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா டியூன் பண்ணிருக்காங்க. லைட்டா அந்த ரெசம்பிளன்ஸ் இருக்குமே தவிர்த்து ஒரு ஃபெமிலியர் என்ஜின் மாதிரி ஃபீல் ஆகலாம், பட் டோட்டலா டிஃப்ரெண்ட் டியூனிங் ஒன்று. அப்புறம் 1.3 தான் ஹைலைட். 1.3 பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஜாயின்ட்லி டெவலப்ட் பை நிசான், ரெனோ, மிட்சுபிஷி, அப்புறம் மெர்சிடிஸ் பென்ஸ். இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ஸ்ல ஆல்ரெடி நிறைய வண்டியில யூஸ் பண்ணிருக்காங்க. மெர்சிடிஸ் ஏ கிளாஸ், சிஎல்ஏ, ஜிஎல்ஏ இந்த மாதிரி எல்லா கார்லயுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் இப்போ அந்த இன்ஜின்ல இருந்து டிரைவ் பண்ணி இப்போ வந்து நிசான் டெக்டானுக்கும் டஸ்டருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேபின் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேஷியஸா தான் இருக்கு. என்னோட ஹைட் 5.8, என்னோட ஹைட்டுக்கு வண்டியோட கேபின் பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸா இருக்கு, ஆம்பிளா இருக்கு. அப்புறம் வேல்யூ ஃபார் மணி, இந்த இன்ஜின் கொடுக்குற பவர், அப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்து டாப் எண்டே பாத்தீங்கன்னா 23 lakhs தான் வருது, விச் இஸ் டீசென்ட் பிரைசிங் சொல்லலாம். ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமாகவும் கிடையாது, கரெக்டா பிரைசிங் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த். வீக்னஸ் பாத்தீங்கன்னா நிசானோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வைடா கிடையாது. சர்வீஸ் நெட்வொர்க்ன்றது வந்து நிசானுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் 1 லிட்டர் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அண்டர் பவர்டா ஃபீல் ஆகலாம் 5 பேர் கூட உட்காந்து போனா. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் 1.3, கோ வித் 1.3. நீங்க வந்து இப்போ நிசான் டெக்டான் போறீங்க அப்படின்னா 1 லிட்டர் இன்ஜின் சிட்டில ஓட்டுறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா 1.3 நீங்க எல்லா இடத்துலயுமே ஃபன் பண்ணுவீங்க. அந்த டர்போ சவுண்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ கம்மி. இந்தியன் பீப்புளுக்கு வந்து நிசானை பத்தி அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல, அதனால கலெக்டிவ் மைண்ட் செட்னால நிசான்னா ரீசேல் வேல்யூ கம்மியா தான் இருக்கு. ஸோ அது ஒரு நெகட்டிவ். அப்புறம் இன்னொரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த ரைவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீசல், ஹைபிரிட்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல வந்து டீசலும் இல்ல, ஹைபிரிடும் இல்ல, ஒன்லி பெட்ரோல். ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்யூவி மாதிரி இருக்கிற அந்த லுக்குக்காக நிறைய டிமாண்ட் இருக்கு இப்போ இந்தியால. நியூ பையர்ஸ் வந்து அந்த லுக்குக்காகவே வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் ஹைபிரிட் பிளஸ் 7 சீட்டர் ஃபியூச்சர்ல வரப்போகுது. இப்போதைக்கு நிசானுக்கு வருதா இல்லையான்றது தெரியல, டஸ்டருக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஹைபிரிட் வேரியன்ட் வந்துச்சு, 7 சீட்டர் கண்டிப்பா வரப்போகுது. இந்த 7 சீட்டரும் ஹைபிரிட் வேரியன்ட்டும் இந்த காருக்கு வந்து இன்னொரு பூஸ்ட் கொடுக்கும். அப்புறம் வந்து கிரெட்டா, ஹை ரைடர் இந்த மாதிரி கார்ல இருந்து ஆல்டர்னேட்டா எனக்கு வேற கார் வேணும் அப்படின்னு பாக்குற அந்த சில பையர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த கார் செக் பண்ணி பார்க்கலாம். மேபி அவங்களுக்கு இந்த கார் பிடிக்கலாம். செட்டு பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் காம்படிஷன். இந்த 20 to 25 lakhsல நிறைய கார்ஸ் இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. அட்டகாசமா வேற ஃபீச்சர்ஸோட எல்லாமே நல்லா வருது. எல்லா பிராண்டுக்கும் அவங்களோட ஓன் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் தேர் ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் தவிர்த்து இவங்க டெக்டானுக்கு வரணும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு த்ரெட். அப்புறம் வந்து நிசான் வந்து உண்மையிலே நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இந்தியன் பையர்ஸ்க்கு. இந்த பிராண்டை வந்து ஊரா எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கு, நாங்க வந்து வெளியே போயிட மாட்டோம், we are gonna be here for longன்னு சொல்லி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அது ஒரு த்ரெட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இப்போதைக்கு ஆப்ஷன் இல்ல, டீசலும் இல்ல. லைக் ஃபியூல் பிரைசஸ் எல்லாம் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. E20 வேலை எடுத்துட்டு வந்துட்டு அந்த E20 மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதனால ஃபியூல் எஃபிஷியன்டா போகணும்னு வந்து நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஆப்ஷன் இல்ல, ஹைபிரிடும் இல்ல, டீசலும் இல்ல. ஸோ அது ஒரு த்ரெட். ஸோ இதுதான் நிசான் டெக்டானோட என்னோட ஸ்வாட் அனாலிசிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.